அப்ப யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நம்ம ஹீரோ கிளீனிங் வேலையோ ஷாப்பிங் வேலையோ போட்டிருக்கு. இன்காமியோட ஆஃபீஸை நம்ம ஹீரோ தொடச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஹால்வேஸ்ல இருக்கிற அந்த ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி இன்காமி சொல்லிடுறான். அந்த ரூம் கிட்ட நம்ம ஹீரோ நிக்க வருதுன்னு பார்த்தா அவனை யாரோ உள்ள இழுத்துருந்தாங்க. காபினேவ காலையில இருந்து காணோம். அவன் கிளீனிங் பண்ணிட்டு இருந்தா இந்த மாஃப் வந்துட்டு அந்த ரூம் பக்கத்துல இருந்துச்சுன்னு சொல்லப்போ இது ஹால்வேஸ்ல இருக்கிற அந்த ரூம் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்காமி பாதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டே தனி பாட்டில் எடுத்தா அந்த சாப்பாடு தின்னு எடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒருத்தன் வேலை வாங்கிட்டு இருக்கான். மீகாய் அப்படின்னு சொல்லி இன்காமி அவனை கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். காபனே ரொம்பவும் நல்ல பையன், அவன் இன்னசென்ட்ங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி உனக்கு அடிமை மாதிரி வேலை வாங்காத அப்படின்னு சொல்லி இனுகாமி அவனை பிடிச்சிட்டுறான். ஓ இவனோட பேர் காபனேவா, நான் இவ்வளவு நேரம் கேட்கவே மறந்துட்டேன். எது சொன்னாலும் செய்யறேன் இந்த மாதிரி ஒரு அடிமை பைய கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி மீகாய் சொல்றான். ஷீகிக்கு ஆக்கிராக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஹே காபனே, நான் உன்னை என்னோட பிஏவா அப்பாயின்மெண்ட் பண்றேன். இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படுற எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே வேலை தந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இனுகாமி டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வந்துருதா. நீ நல்லவனா இருக்க, அவன் உன்னை யூஸ் பண்றான், இது கூட உனக்கு புரியல அப்படின்னு இனுகாமி கேட்குமா. அவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு வேம்பயர், அவனோட நாலேஜ் இன்டெலிஜென்ட்டோ ரொம்ப அதிகமாவே இருக்கும். அவன் எல்லா புக்ஸையுமே படிச்சு முடிச்சுட்டான். அவனோட ஸ்ட்ரென்த்தோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கட்டத்துல அவனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்பதான் அவனை நம்ம ஆபீஸ்க்கு கூப்பிட்டேன். கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு இனுகாமி சொல்லுவோம். அவனை பார்க்க சைக்கோ மாதிரி தெரியுது. அவனை எதுக்காக இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சீக்கி கேட்கணும். அவன் ரொம்பவே இன்டெலிஜென்ட். நான் சொன்னல, நம்மளோட ஆஃபீஸ் வெப்சைட் பேப்பர் ஒர்க் இனாரி உங்களோட போனை ட்ராக் பண்ணாம இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை அவன் தான் பாத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். இப்ப அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பவும் அவனுக்கு ஏதாவது போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம். காபினே, நேற்று இனுகாமி அவ்வளவு சொல்லி நீ திரும்பவும் இவனுக்கு தான் வேலை பாக்கியா? ஒன்ன தப்ப சொல்லி பிரயோஜனம் இல்ல, என் ஃப்ரெண்ட் மரியாதையா வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்லி ஷீகி அந்த வாம்பேர் கிட்ட சொல்றான். நம்ம வேணா ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் போட்டி வச்சு அதை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாம்பேர் அவனை கூப்பிடுது. ஷீகி எத்தனை மட்டும் ட்ரை பண்ணியுமே ஈஸியா அந்த வாம்பேர் அவனை தோக்கடிச்சிருது. நான் வேணா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அடிமையோட ரெக்வஸ்ட் என்னோட சர்வெண்டோட ரெக்வஸ்ட் நிறைவேற்றுறது என் கடமை, சரிவா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு அவனுக்கு ஆம்ரெஸ்டிங் நடக்குது. நம்ம ஹீரோவை அவன் ஈஸியா தோக்கடிச்சதுதான். பாக்குறதுக்கு அவன் ஒல்லியா இருந்தாலும் ஆப்வியஸ்லி அவன் ஒரு வேம்பேர்ன்றதுனால ஸ்ட்ராங்கா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். நம்ம ஹீரோ தான் ஷாப்பிங் போனோம் அப்படிங்கிறதுனால இப்ப சாயங்காலமா ஷாப்பிங் போறான். என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையே பயன்படுத்தி கூட என்னால அவனை தோக்கடிக்க முடியல. யாட்டரோ கூட இருந்தப்போ ஒரு மான்ஸ்டரா மாறின அந்த ஃபார்ம்ல நான் இருந்தா மேகாயை தோக்கடிச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ பார்க்ல போய் உட்காந்துருக்கான். என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா இறந்து போக மாட்டேன். ஆனா நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை என்னால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். அரைச்சா தூக்கத்துல இருந்து கீழே விழுந்துட்டுனா அப்படின்னு சொல்லி கோன் அந்த இடத்துல இருக்கா. அவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அவன் தலையை கவர் பண்ணிக்கிட்டுதான். நீ இதுக்கப்புறம் இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல. லேடி இனாரி அதுக்குள்ள வேற ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா நான் அவங்களை பார்க்கலான்னு போனப்போ ஆல்ரெடி அவங்க வேற ஒரு கிட்ஸனேவா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு குட் கேர்லே இல்ல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுவோம். கோன் என் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. சரி ஓகேன்னு சொல்லி அந்த ரெண்டு பேருமே ஃபைட் பண்றாங்க. கோன் வேற லெவல்ல ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோவை போட்டு ஆடி ஆடி நடிக்கிறா. நம்ம ஹீரோ வரதுக்கு ஒரே ஒரு ஆடி அடிக்கவுமே அட பாவி அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டு நான் ரொம்ப வீக்கரை போட்டு இதனாலதான் லேடி இனாரிக்கு என்ன பிடிக்கல, நான் ஒரு பேர்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறான். அவ அப்படியே தோங்கிட்டா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன அதிசயமா இருக்கு, நீ ரோம விட்டு வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இனுகாமி கேட்கறான். அந்த காபனே கூட ஆர்ம் ரெஸ்லிங் பிராண்டட்ல என் கை உடஞ்சு போச்சு. அவன் ஒரு கூலர் ஈஸியா ஹீலிங் ஆயிரும். எனக்கு அப்படி கிடையாது. இது ஹீலிங் ஆக ஒரு வாரம் ஆகும். இந்த உடஞ்சு போன கையை வச்சு என்னால கேம் விளாட முடியல. அதனால தான் வேற ஏதாச்சும் பண்ணான்னு வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவன் லேப்டாப்ப போய் நோன்றான். இந்த ரெக்வஸ்ட் எதுக்குடா அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொல்லி இனுகாமி கேட்கவும் அதெல்லாம் பத்தி கவலையப்படாத, அந்த மூணு பசங்களை ஈஸியா அதை சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மேகாய் சொல்றான். ஆனா இதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்லுவோம். என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு, என்னோட ரூம்ல வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாம்பையர் இனுகாமியை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ மேல கோன் தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே உட்காந்துருக்கான். அப்ப கோனுக்கு லைட்டா முடி போறவும் இனாரியோட இடத்துக்கு போக முடியல, நான் இனுகாமியோட இடத்துக்கு வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா என்னால முடியாது, ஏன்னா நான் ஒரு கீட்ஸ்னே, இனுகாமி ஒரு டானிக்கு, அவங்க கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது. ஆனா உன் கூட கண்டிப்பா வாழலாம், ஏன்னா நீ ஒரு கூலர் தானே, நம்ம ரெண்டு பேரும் வாழலாம். இந்த இடத்துல நிறைய ஸ்பாரோஸ் பீஜியன்லாம் வரும், அதை பொறுத்து நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் டின்னருக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தா அவங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. கவலைப்படாத, டின்னர் முடிச்சுட்டு நான் வேணா உன்னை பாக்குறதுக்கு இங்க வரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ. நிஜமாதான் சொல்றியா, எப்ப வருவ அப்படின்னு சொல்லி கோன் கேட்கறா. எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ரொம்ப நேரம்ல ஆகாது, சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உனக்காக இங்கேயே காத்துட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி கோன் அனுப்பி வைக்கிறா. ஓ ஷாப்பிங் இவ்வளவு நேரம் ஆக்க மாட்டியா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அக்கீரா கேட்கறான். முதல்ல இந்த வேலையை கவனி அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்றான். இனுகாமி இந்த மிஷினை அவங்க கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வேம்பயர் சொல்லுவோம். ஆமா இனுகாமி எங்க அப்படின்னு சொல்லி அக்கீரா கேட்கறான். இனுகாமி நம்மள நம்பி இதை கூட்டிட்டு போயிருக்காருல, நான் இதை பாத்துக்கிட்டு என் கிட்ட வேற ஒரு புது ஐடியா இருக்கு அப்படின்னு சீகி சொல்றான். ஒரு ரூம்குள்ள வர நேரத்துல நிறைய ஹீட்டரை வச்சு அந்த ரூம் ரொம்பவும் ஹீட் ஆக்கி சீகிக்கு வர வேர்வையில அதை அப்படியே வெப்பா மாத்தி அவன் இன்விசிபிளா மாறிடுதான். இதுவும் நல்லா தான் இருக்கு, இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த வேம்பயர் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப இவங்க எல்லாருமே அந்த பில்டிங்குள்ள போறாங்க. ஷீக்கி ஒரு பக்கம் இன்விசிபிளா போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா ஆக்கிராவோ வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. வீடியோ கால் பண்ணி அவங்க எல்லாருமே கான்டாக்ட்லயே தான் இருக்காங்க. இனுகாமிய பார்த்தா மிகாயோட ரூம்ல அவன் அரைச்சு வச்சிருக்கான். மிகாய் ஒழுங்கா என்ன வெளியே போட்டு தேவையில்லாம அந்த பசங்க பிரச்சனையில மாத்தி விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். ஷீகி இன்விசிபிளா இருக்கான். அவன் கூடவே சேர்த்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரோ இன்விசிபிளா இருக்கு. இந்த கார் தான் உன்னோட பார்ட்னர், இதுவோ இன்விசிபிளா இருக்கு. அது போக இதுல நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, இன்விசிபிலிட்டி, கேமா ஃபிளாஷ், நைட் விஷன் சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. இதை நான் இங்க இருந்து ரிமோட் கண்ட்ரோல்லயே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு மிகாய் சொல்லவோ. எனது கேமா ஃபிளாஷ் அதை இங்க இருந்து உங்களுக்கு
கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் மிலிட்டரியில இருந்த பார்த்து திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி மீகாய் சொல்றான். மிலிட்டரி வரைக்கும் வேலை பார்த்திருக்கியா, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இப்ப ஷீகி இன்விசிபிளா ஒரு ரூம் கிட்ட போறான். அந்த இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள போய் எட்டி பார்த்தா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கண்ணை கூட இமைக்காம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேலை பார்க்கறவங்களை பார்த்தாலே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். போன வருஷம் அந்த கம்பெனில 16 பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் எந்த ஒரு சூசைட் ரேட்டுமே இல்லாதவங்க எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் தப்பிச்சு அங்க இருந்து ஓடுறான். அங்க இருக்கிற மேனேஜர் வந்து அவனை பிடிக்கிறா. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிறன்னு நினைக்கிறேன், ஏன் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை ஏதோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. இதுக்கு மாதிரி என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டே வரப்போ, இந்த கவுன்சிலிங்க வந்துட்டீங்க இல்ல, இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி அவ உள்ள கூட்டிட்டு போய் லைட் ஆன் பண்ணா. ஒரு மஸ்கிட்டோ லேடி அந்த இடத்துல இருக்கா. இது எல்லாத்தையுமே அவங்களும் கேமரா வழியா பாத்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஆள் மயங்கி கீழே வந்துட்டு தான் இந்த பிரெயின் வயர்ல ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ என்ஜாய் பண்றா. ஹே, நீ மட்டுமே தான் காலையில இருந்து சாப்பிட்டு இருக்கா, எங்களுக்கும் ஏதாச்சும் பை அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஒரு பொண்ணு சொல்றா. சரி, நெக்ஸ்ட் அவனாச்சும் வந்தா உனக்கு தான் அப்படின்னு சொல்லவோ, எவனுமே தான் வரமாட்டானா, எல்லாத்தையும் தான் நீங்க உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூட இருக்க பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த கம்பெனியோட சிஇஓவையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசவோ, அப்படி பண்ணா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. கத்திக்கிட்டே வந்த அந்த ஆள் திரும்பவும் நார்மலா எந்திரிச்சு போய் வேலையை பாக்குறதுக்காக போறான். திரும்பவும் இந்த ஆள் வேலையை பார்க்க போறானா அப்படின்னு சொல்லி ஷீகிக்கு ரொம்பவும் ஷாக்கிங்கா இருக்கு. அந்த மஸ்கிட்டோல என்ன டைப் கேமானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மஸ்கிட்டோ டைப் கேமானா அதை பத்தி எதையாச்சும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மேகா இப்ப இனிகாம கிட்ட கேட்கறான். அப்படின்னா அந்த மஸ்கிட்டோவை எதிர்த்து அவங்க சண்டை போட போயிருக்காங்க, அதெல்லாம் ரொம்பவும் ஆபத்தானது. அது போக அதுங்க ரத்தத்தை மட்டும் குடிக்காது, பிரெயின் சார்கன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் குடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவோ, அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அந்த மஸ்கிட்டோ அவனோட பிரெயினை சாப்பிட்டுச்சு. பிரெயின் இருந்தாதான் அவங்க சூசைட் பண்ணணும்னு சொல்லி யோசிப்பாங்க. பிரெயினே இல்லைன்னா அவங்களுக்கு யோசிக்கவே தோணாது இல்ல, அவங்க பாட்டு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு மேகா சொல்லவோ, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. அவங்க 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவோம், நம்மளும் 3 பேர் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இதெல்லாம் பார்த்து நேரத்துக்கு கண்டிப்பா அக்கீரா மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். எனக்கு என்னமோ இது சரி வரும்னு தோணல, நம்ம பசாம இனுகாமி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஷீகி சொல்றான். இந்த ஷீகி ஏன் இப்படி பண்றான், என்னோட ஃபன்னை கேட்ட புரிய சின்ன பசங்க எல்லாம் இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க கூடாது. இந்த ஷீகி சொல்றதுதான் மத்த எல்லாரும் கேட்காங்க. என்னோட ஃபன்னை நான் ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த காரை கொண்டு போய் அந்த இருக்கிற கதவுல முட்டுறான். அந்த மஸ்கிட்டோ லேடிஸோ ஏதோ சவுண்ட் கேட்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு லேடி வந்து வெளியே பாக்குறா. அந்த கார் நிக்கிறது பாக்குறா. இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த காரை மறைச்சு வச்சுட்டு, ஏதாச்சும் டப்பா விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. எனக்கு என்னமா அப்படி தோணல, நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மத்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷீகி மூச்சு கூட விடாம அப்படியே அமைதியா நிக்கிறா. அவங்க போனதுக்கு அப்புறமா, ஹே ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி மேகா கிட்ட கேட்கவும், அதுக்குள்ள பார்த்தா அந்த மஸ்கிட்டோ லேடி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. நான் மட்டும் என்னோட அந்த மஸ்கிட்டோ கண்ணை வச்சு பாக்கலன்னா இந்நேரத்துக்கு உன்னை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நீ இருக்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உன்னை பங்கு கேட்பாங்க. இப்ப நான் மட்டுமே ஒன்னு சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மஸ்கிட்டோ லேடி இவனையும் அட்டாக் பண்ணலான்னு பாரா. ஷீகி அப்படியே பயத்துல உடஞ்சு போய் நின்றுட்டு இருக்கா. ஹே ஷீகி ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேகா அவனோட காரை வச்சு அந்த லேடிக்கு ஷாக் கொடுத்துட்டு, ஹே நான் மட்டும் வரலன்னா இந்நேரத்துக்கு நீ இறந்து போயிருப்பா, ஏன் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தா, இவன் என்ன இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கான், இவன் ஸ்டன் ஆகி போய் நிக்கிறத பார்த்தா இவன் பாஸ்ட் லைஃப்ல இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் டிராமடைஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னா இதை இன்னும் ஃபன்னா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த வாம்பயர் சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.